வெல்கம் டு குக்கு சுரேரணி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன குக்கிங்னு பாத்தீங்கன்னா கிரீன் சிக்கன் 65 பச்சை பசையான 75 கோழிக்கறி. அதற்காக நாம் 700 கிராம் சிக்கனை வாங்கி வந்துள்ளோம். இப்பொழுது இதற்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணி கொள்ளலாமா? அதற்காக ஒரு ஜாலில் 6 பச்சை மிளகாய், 2 தேக்கரண்டு ஜீரகம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பொட்டுப்பல் பூண்டு, 2 கைப்பிடி அளவிற்கு கொத்தமல்லி இலைகள், 2 கைப்பிடி அளவிற்கு புதினா இலைகள். இதற்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக் கொண்டு 2 தேக்கரண்டி மற்றும் நீரூற்றி நன்றாக அரைத்தெடுத்துக் கொள்ளலாம். பிறகு சிக்கனை நன்றாக சுத்தம் செய்து கழுவி எடுத்துக் கொள்ளலாம். அரைத்து வைத்துள்ள மசாலாக்களை இந்த சிக்கனுள் ஊற்றிக் கொள்ளலாம். இப்பொழுது ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு தேக்கரண்டி மல்லித்தூள், சோள மாவு போட்டுக் கொள்ளலாம், அதாவது சேர்த்துக் கொள்ளலாம். பின்பு அரிசி மாவையும் சேர்த்துக் கொள்ளலாம். தயிர் 2 தேக்கரண்டி சேர்த்துக் கொள்ளலாம். இதனை நன்றாக கலந்தெடுத்துக் கொள்ளலாம், அதாவது பிணைந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த கலவை சிக்கனில் நன்றாக ஊறும் வரை தட்டு போட்டு மூடிவிடலாம். ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். அடுத்ததாக அதற்குள் அடுப்பை கோலமிட்டு அழகாக தயார் செய்து விட்டாச்சு. இப்பொழுது அடுப்பை பற்ற வைத்து கோழி 65 செய்ய வேண்டிய பாத்திரத்தை அதன் மீது வைத்து எண்ணெய் ஊற்றிக் கொள்ளலாம். எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் அரை மணி நேரம் ஊறிய சிக்கனை அதில் சேர்த்துக் கொள்ளலாம், அதாவது 65. ஒரு 5 நிமிடத்துக்கு போட்ட பிறகு இந்த 65ஐ எந்த துந்திரமும் செய்யாமல் இருந்தால்தான் மசாலா அதனுடைய ஒட்டி இருக்கும். இல்லை என்றால் அது கோபப்பட்டு சிக்கனிலிருந்து பிரிந்து எண்ணெயுடன் சேர்ந்து விடும். 5 நிமிடங்கள் கழித்து மெதுவாக இதனை திருப்பி போட்டுக் கொள்ளலாம். இப்பொழுது சூப்பராக சுவையாக சூடாக கிரீன் சிக்கன் 65 ரெடியாகிவிட்டது. இதை ருசி பார்த்து விடலாமா? வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூசியாகவும் பச்சை 25 கோழிக்கறி கிடைத்து விட்டது.
ஆஹா, இதன் சுவையோ பிரமாதம். ருசி பார்த்தால் ருசித்துக் கொண்டே இருப்பீர்கள். சமைத்து பாருங்கள். டாடா.